நடந்த இடத்துல இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற இருந்திருக்கு. இவர் வந்து போனதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தராவா இருக்கு. அண்ணி, என்ன அண்ணி இன்னும் தூங்கலையா? இல்ல எலி, எனக்கு தூக்கம் வரல. எனக்கு புரியுது அண்ணி, இந்த விஷயத்த நம்மளால அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழி, பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றது மட்டும்தான். இது எங்கேயோ யாரோ பண்ண தப்பு எப்படி நம்மள வந்து பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? அப்போ அந்த பென்டிரைவோட வேல்யூ எவ்வளவு பெருசா இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் எலி. பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுதான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி. ஆனா அப்படி வரும்போது அந்த பிரச்சனைய இருந்த இடமே தெரியாம அழிச்சிட்டு தான் வரணும். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை யாருக்காவது வரதா இருந்தா அது கண்ணு முன்னாடி நாம தான் வந்து போகணும். ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் நினைச்சு கோவமும் டென்ஷனும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதுக்கு நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கணும்னு தான் தோணுது. நேர்மையா இருக்கிறது தப்பா, இல்ல எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது தப்பா? எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. இனி நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அண்ணி. கடவுளுக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும்னு. சிலர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு நாம வெளியில வரணும்னா நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்படி நாம நிரூபிச்சுட்டா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா தப்பு பண்ணது யாருன்னு தெரிஞ்சிரும்ல. இதுதான் அன்னை கடவுளோட கணக்கு. இதுக்குதான் கடவுள் நம்மள இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்காருன்னு நினைச்சுப்போம். நீ சொல்றது சரிதான் எலி. நம்மளாலதான் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா பென்டிரைவ் விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா போகும்னு நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்ல எலி. அந்த பென்டிரைவ் எங்க போச்சு, யார்கிட்ட இருக்குன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. என்ன விஷயம்? எப்படி ஐலி? நான் ஏதோ சொல்லதான் வந்தேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். எவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன பாக்குறதுக்கு கிச்சன் வரைக்கும் வரப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? விஜயகுமார் சார் போன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மாமாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னாரா? அவர் அத பத்தி பேசவே இல்ல. அவர் போன் பண்ணதே வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயம்? அந்த பென்டிரைவ் விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கான ப்ராசஸ நம்மள சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. நானும் இப்பதான் அன்னிக்கிட்ட பேசிட்டு வரேன். அவங்களும் பென்டிரைவ் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்ப நம்ம யாருக்காக வேலை பாக்குறதுன்னே தெரியல ஐலி. ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பேசுறது தப்புதான். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலையே. ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் என் அப்பா. இப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல நாம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இப்படி யோசிக்கிறத விட நமக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ பென்டிரைவ் தான். அது நம்ம டிபார்ட்மெண்ட் கைக்கு கிடைக்க போகுதா இல்ல அன்னைக்கு கிடைக்க போகுதா? ரெண்டுல எது நடந்தாலும் அது நம்ம கையால தான் நடக்கணும். பென்டிரைவ் நம்மள தவிர வேற யார் கைக்கு கிடைச்சாலும் பிரச்சனை தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா. பென்டிரைவ் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம விஜயகுமார் சார் கிட்ட பேசி பார்த்தா அவரு கண்டிப்பா மாமாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பாத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த பென்டிரைவ் யார்கிட்ட இருக்குன்னே கெஸ் பண்ண முடியலையே. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ மோனிகா மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், எப்படி சொல்ற? எப்படி பார்த்தாலும் அவளும் ஒரு மீடியா ஆள் தானே. அதுவும் இல்லாம பென்டிரைவ் நம்ம கிட்ட கொடுத்தது செழியன் அண்ணன் தானே. என்ன சொல்ற? செழியன் மாமா மோனிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாருன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல. அப்படி பண்றதா இருந்தா அவர் ஏன் அன்னிக்கிட்ட பென்டிரைவை கொண்டு வந்து தர போறாரு? மோனிகா தான் எனி டைம் அண்ணியையும் செழியன் அண்ணனையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காளே. அப்படி ஏதாவது அவளுக்கு ஒரு விஷயம் தெரியறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல.
அவ எதுக்காக இதை பண்ணணும்? அப்படியே இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவ ஏன் இன்னும் சைலண்டா இருக்கணும்? அவ நல்லது நினைச்சிருந்தா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. ஆனா அவளோட ஒரே ஒரு டார்கெட் எப்படியாவது அண்ணிய தோக்கடிக்கணுங்கிறது தான். மேபி அதுக்காக கூட அவ ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு சைலண்டா இருக்கலாம். பட் அவ தான் இத பண்ணாலான்னு நாம முதல்ல கன்ஃபார்ம் இல்ல பண்ணணும். அது அது வந்து இல்ல அவ மட்டும் விடுங்க, பென்டிரைவ் நம்ம கிட்ட தானே இருக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா